ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப் தான் அங்கே போட்டிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சரியான உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் என்னால் எதுவுமே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. சரி, வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் திங்கட்கிழமை நைட்டு தான் வந்து என்னென்னா வீட்டில் கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பேக்ட்ராப் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி செவ்வாய்க்கிழமை போயிட்டு தான் வீட்டுக்கு தேவையான அந்த பூஜை சாமான், பிள்ளையார், மாவு எல்லாமே, அரிசி மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்து சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜையை வந்து பண்ணி முடித்தாச்சு. நைட்டே வந்து என்னென்னா டெக்கரேஷன்லாம் முடித்து காலையில் இப்போ விடிய காத்தால புதன்கிழமை காலையில் விடிய காத்தால பண்ணுறதுக்கான எல்லா இதையும் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு ஒரு 12:30 ஆச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் விடிய காத்தால ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போக வேண்டியது இருந்துச்சு. திருப்பி அவர் நைட்டு வந்து லேட்டாக தான் வருவார். சரி, ஒரு காலையில் 7 மணிக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு கொழுக்கட்டைலாம் சமைச்சு விடிய காத்தாலே பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி நைட்டு வந்து என்னென்னா வீட்டில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு திருப்பி நைட்டு வந்து ஒரு பூஜை பண்ணோம். கொழுக்கட்டை, வடை, பாயசம், பொங்கல், சுண்டல் எல்லாமே வச்சு படைச்சோம். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.